ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் லெசன் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் ராணுவம் மற்றும் துணை ராணுவம் எப்படி பார்டர்ல டியூட்டி கொடுக்குறாங்க, அதுவும் முக்கியமா சைனா பார்டரான இமயமலை பகுதிகளில் 20 முதல் 30,000 அடி ஹைட் வரையிலையும் கிட்டத்தட்ட -20°C இருந்து -40°C வரைக்கும், அதாவது வின்டர் டைம்ல எல்லாம் கண்டிப்பா -40°C வரைக்கும் டெம்பரேச்சர் குறைய வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி ஒரு இடத்துல எப்படி அவங்க சர்வை பண்றாங்க, அவங்க தங்களை எப்படி பாதுகாத்துக்கிட்டு தங்கள் தாய்நாட்டை எப்படி பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சைனா பார்டரான இமயமலை பகுதிகளில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிபிபி, அதாவது இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் போர்ஸ், அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டியூட்டி கொடுக்குறாங்க. அவங்களோட சேர்ந்து 20% இந்தியன் ஆர்மியும் சேர்ந்து அங்க டியூட்டி கொடுப்பாங்க. அந்த இடத்துல கிட்டத்தட்ட சைனாக்கு நேருக்கு நேர், அதாவது ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே வந்துட்டு சைனா ஸ்டார்ட் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு லாஸ்ட் எல்லை பகுதியில அவங்க கேம்ப் அமைச்சு அங்க தங்கி அவங்க டியூட்டி கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டு ஃபார்வர்டு போஸ்ட் அப்படின்ற ஒரு சொல்லி அழைப்பாங்க. அந்த லாஸ்ட் எல்லையில இருக்க அந்த ஃபார்வர்டு போஸ்ட்டுக்கு ஒரு ராணுவ வீரன் வந்துட்டு டைரக்டா அங்க வந்து இறக்கி விட்டுற மாட்டாங்க. பல ப்ராசஸ்களை கடந்துதான் அந்த இடத்துக்கு ஒரு ராணுவ வீரன் வந்து சேருவான். ஏன்னா அங்க வந்துட்டு ஆக்சிஜன் லெவல் ரொம்ப லோவா இருக்கும். குளிர் வந்துட்டு நம்ம வந்துட்டு சிட்டியில இருக்கிறத காட்டிலும் அவ்வளோ அதிகமான குளிரா இருக்கும். இப்ப அந்த சைனா பார்டரை ஒட்டி இருக்குதான ஸ்டேட்டுகள் ஜம்மு காஷ்மீர், உத்தராகண்ட், இமாச்சல் பிரதேஷ் அண்ட் அருணாச்சல் பிரதேஷ், இந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு ஆல்ரெடி குளிர் அதிகமா தான் இருக்கும். ஆனா அதை விட பல மடங்கு அந்த ஃபார்வர்டு போஸ்ட்ல பயங்கர குளிர் அதிகமா இருக்கும். ஸோ இந்த இடத்துல இருந்து டைரக்டா கொண்டு போய் அந்த ஃபார்வர்டு போஸ்ட்ல ஒரு ஆர்மி வீரனை வந்துட்டு இறக்கி விட்டுற மாட்டாங்க, அனுப்பி விட்டுற மாட்டாங்க. ஸோ அதுக்காக பல ப்ராசஸ்களை கடந்துதான் அந்த இடத்துக்கு, அதாவது அக்ளமிட்டேஷன் சொல்லுவாங்க, அந்த அந்த குளிரையும் அந்த ஆக்சிஜன் லெவல் அங்க தங்குறதுக்கான பல சூழ்நிலைகளையும் நம்ம உடம்புக்கு பழக்க வைக்கிறது. அந்த மாதிரி பழக்க வச்சுதான் அவங்க கூட்டி போய் விடுவாங்க. எப்படின்னு சொல்ல போனா அந்த இமாச்சல், ஜம்மு காஷ்மீர், அந்த நான் சொன்ன மாதிரி உத்தராகண்ட், அருணாச்சல் பிரதேஷ், அந்த ஸ்டேட்டுகள்ல வந்துட்டு அவங்களோட யூனிட் ஹெட் குவார்டர் இருக்கும். அந்த ஹெட் குவார்டர்ல இருந்து டைரக்டா அந்த ஃபார்வர்டு போஸ்ட் வரைக்கும் வாகனங்கள் போற வசதி இருக்காது. ஏன்னா அந்த ரோடு வசதி இருக்காது இமயமலையில. ஸோ அந்த வாகனங்கள் எவ்வளவு தூரம் வரைக்கும் போகுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த வாகனங்கள்ல ராணுவ வீரர்களையும் வெப்பன்ஸ் ரேஷனையும் கொண்டு வந்து இறக்குவாங்க. அந்த ரோடு முடிகிற இடத்துல ஒரு கேம்ப் வந்துட்டு அங்க இருக்கும். அந்த கேம்ப்ல தான் ராணுவ வீரர்களையும் வெப்பன்ஸையும் ரேஷன்ஸையும் வந்து இறக்கி விடுவாங்க. அந்த அந்த இடத்துல ஒரு 2-3 நாள் அவங்க இருந்து அங்க பழக்கி வைப்பாங்க, அதாவது அக்ளமிட்டேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்து நடைபயண தூரமா ஒரு நாள் ஃபுல்லா நடந்து போனா எவ்வளவு தூரம் போக முடியுமோ, ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தூரத்துலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளவு தூரம் போக முடியுமோ அங்க இன்னொரு கேம்ப் இருக்கும். அந்த கேம்ப் போற வரைக்கும் அவங்க வந்துட்டு ஒரு 2-3 நாள் இங்கேயே தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறம் அதிகாலையில கிளம்பி அந்த கேம்புக்கு போவாங்க. மாதிரி ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு ஒரு நாள் ஃபுல்லா நடந்து போய் அங்க சேருவாங்க. அங்க சேர்ந்து 2-3 நாள் தங்கி இருப்பாங்க. 2-3 நாள் தங்கி அந்த இடத்த அவங்களுக்கு பழக்க வைப்பாங்க. பழக்க வைக்கிறதுக்கு அப்புறம் அந்த இடத்துல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. மெடிக்கல் செக்அப் பண்ணிட்டு அவங்க உடம்பு அடுத்து அங்க இருந்து இன்னொரு ஹைட்ல உள்ள போஸ்ட்டுக்கு போறதுக்கு உடம்பு ஃபிட்டா இருக்கா அப்படின்னு பார்த்து செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபிட்டா இருக்கவங்கள அங்க இருந்து அடுத்த போஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. அடுத்த போஸ்ட்டுக்கு அவங்க போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துக்குலாம் நடந்தே தான் போகணும். அடுத்த போஸ்ட்டுக்கு அவங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்க வந்துட்டு ஒரு 2-3 நாள் தங்கி இருப்பாங்க. 2-3 நாள் தங்கி இருந்ததுக்கு அப்புறம் அங்க அதுக்கப்புறம் மெடிக்கல் செக்அப் பண்ணுவாங்க. இந்த இடம் உங்களுக்கு சூட்டபிள் ஆச்சா, இவங்க வந்துட்டு உடம்பு ஒத்துக்குச்சா அப்படின்னு பார்த்துட்டு அங்க டெஸ்ட் பண்ணிட்டு இப்படி ஒவ்வொரு ப்ராசஸா கடந்துதான் அவங்க ஃபார்வர்ட் போஸ்ட், லாஸ்ட் போஸ்ட், கிட்டத்தட்ட சைனாக்கு நேருக்கு நேர் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போய் சேர முடியும். அந்த பார்டர்ஸ்ல ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணும்போது மேக்சிமம் அதிகாலை 3 மணிக்கோ இல்ல 4 மணிக்கோ அவங்க மூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அப்படி ஸ்டார்ட் பண்ணி போய் அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு ஒரு 10 மணி 11 மணிக்கு உள்ளேயே போய் சேர்ந்துருவாங்க. ஏன் அப்படின்னா அது வெயில் அதிகமா வர ஒரு 12 மணி 1 மணிக்கெல்லாம் வெயில் வந்துட்டு உச்சி வெயில் நல்லா ஹீட் அடிக்கும் போது அந்த பனி பாறைகள்லாம் உருகி எவலான்ச் வர வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. ஸோ அந்த எவலான்ச்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக ராணுவ வீரர்கள் அதிகாலை 3 மணிக்கெல்லாம் அவங்களோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அந்த வெயில் உச்சி வெயில் மேல ஏறி ஹீட் ஆகுறதுக்கு முன்னாடி, அந்த பனிப்பாறையெல்லாம் உருகுறதுக்கு முன்னாடியே அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்க போகும்போது அவங்க தனியால அப்படியே போய் நடந்து போயிட மாட்டாங்க. அவங்களோட லைட் வெயிட் பெட், அவங்களோட ரேஷன்,
அவங்களோட குளோத்திங் வகைரா இது எல்லாமே வந்துட்டு அவங்க தான் எடுத்துட்டு போவாங்க. அவங்க கூடவே முதுகுல சுமந்துட்டு தான் போகணும். இன்னும் அதிக வெயிட்டான அரிசி மூட்டை, பருப்பு மூட்டை, ஆட்டா, மத்தபடி ஆயில், கெரோசின் இது எல்லாமே வந்துட்டு குதிரையிலயும் கழுதையிலயும் ஏத்திட்டு அதுகளோட சேர்த்து கூட்டிட்டு போவாங்க. இது இல்லாம பெரிய பெரிய ஜெனரேட்டர் அங்க தங்குறதுக்கு ஏதாவது சின்ன சின்ன லைட்டுகள்லாம் போடணும்ல அதுக்காக ஜெனரேட்டர் மற்றும் அங்க தங்குறதுக்கு தேவையான அந்த ஹட்ஸ் அது வந்துட்டு ஃபைபர் ஹட்ல தான் அங்க தங்கியிருப்பாங்க. சின்ன சின்ன ஃபைபர் ஹட்ல ஒரு ஃபைபர் ஹட்ல ஒரு 3 to 4, 5 வரைக்கும் 5 பேர் வரைக்கும் கூட தங்கலாம். அந்த மாதிரி ஃபைபர் ஹட், பெரிய பெரிய ஜெனரேட்டர்ஸ் இது எல்லாமே வந்துட்டு ஹெலிகாப்டர்ல வந்து இறக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஃபார்வர்ட் போஸ்ட் வரைக்கும் போய் சேர்ற ப்ராசஸ் நடக்கும். நீங்க நினைக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமா கொண்டு போய் ஹெலிகாப்டர்ல இறக்கிற வேண்டியதானே, எதுக்கு இவ்வளவு தூரம் நடந்து ராணுவ வீரர்கள் சுமந்துட்டு போகணும் எல்லா திங்ஸையும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது நான் முன்னமே சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இப்ப சிட்டில வந்துட்டு அவன் நல்ல ஒரு சூழ்நிலையிலயும் நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல இருந்துட்டு டக்குன்னு ஹெலிகாப்டர்ல ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல கொண்டு போய் அந்த ஃபார்வர்ட் போஸ்ட்ல ஒரு ராணுவ வீரரை இறக்கி விட்டா அவங்க அந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு அடாப்ட் ஆகுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க வந்துட்டு கிட்டத்தட்ட 30,000 அடி ஹைட்ல -40°C வந்துட்டு அங்க வந்துட்டு ஆக்சிஜன் கம்மியா இருக்கும். உடனே மூச்சு திணறல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இன்னும் இந்த அதிகமான குளிர்னால பல உடம்புக்கு பிரச்சனைகள்லாம் வர வாய்ப்பு இருக்கு. அதனால உயிர் போறது கூட வாய்ப்பு இருக்கு. இந்த இதெல்லாம் தடுக்கிறதுக்காக தான் அவங்க ஒவ்வொரு இடத்துலயும் அவங்கள வந்துட்டு பழக்க வச்சு அக்லமெண்டேஷன் பண்ணி அவங்க ஒரு ப்ராசஸா கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு இடத்துக்கும் சின்ன சின்ன பொருட்கள்லாம் ஹெலிகாப்டர் வந்துகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா கிட்டத்தட்ட ஜம்மு காஷ்மீர்ல இருந்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3500 கிலோமீட்டர்ஸ். இந்த 3500 கிலோமீட்டர்ஸ்ல எவ்வளவு ஃபார்வர்ட் போஸ்டர்ஸ் இருக்கும். அந்த எல்லா இடத்துக்குமே வந்துட்டு ஹெலிகாப்டரே எல்லாம் போய் செஞ்சுட்டு இருக்க முடியாது. ஸோ ராணுவ வீரர்கள் தான் ஒரு சின்ன சின்ன பொருட்களை தங்க முதுகுல சுமந்துட்டு போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. ரெண்டாவது ராணுவ வீரர்கள் அதுக்கு எல்லாத்துக்குமே ஹார்டான பயிற்சி கொடுத்துருப்பாங்க. இப்ப அவங்க ஒரு சில பொருட்களை எடுக்க போகணும்னா ஒரு போஸ்ட்ல இருந்து இன்னொரு போஸ்ட்டுக்கு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னா இந்த போஸ்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் அவங்க தூக்கிட்டு வருவாங்க. இந்த போஸ்ட்ல இருந்து 10 கிலோமீட்டர் அவங்க தூக்கிட்டு போயிட்டு இங்க இருந்து எடுத்துட்டு அடுத்த போஸ்ட்டுக்கு அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்குவாங்க. இப்படிதான் அங்க வந்துட்டு ஒவ்வொரு பொருளையும் அவங்க டிரான்ஸ்போர்ட் பண்ற விதம். இன்னும் மிக அதிகமான வெயிட் உள்ள பொருட்களா இருந்தா அதை வந்துட்டு குதிரையிலையும் கழுதையிலையும் இதுலயும் எடுத்துட்டு வருவாங்க. இவ்வளவு தூரம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த ஃபார்வர்ட் போஸ்ட்ல டியூட்டி எப்படி இருக்குன்னா, எப்படி நம்ம இங்க வந்துட்டு லாஸ்ட் எல்லையில ஒரு கேம்ப் அமைச்சு நம்ம டியூட்டிக்காக நம்ம ராணுவ வீரர்கள் அங்க தங்கியிருக்காங்களோ சேம் அதே மாதிரி சைனீஸோட ஆர்மிஸும் அந்த பக்கம் இருப்பாங்க அவங்களோட எல்லையில. சோ அவங்களோட எல்லையில இருக்க அந்த சைனீஸோட கேம்ப் அவங்களோட அந்த ஃபார்வர்ட் போஸ்ட்டை எப்போதும் அவங்களோட ஆக்டிவிட்டிஸை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்காக அங்க எங்க இருந்து பார்த்தா எந்த ஒரு தூரத்துல இருந்து நம்ம பார்த்தா அவங்களோட போஸ்ட் எல்லாமே கரெக்டான வியூல கிளியரா கிடைக்குமா அந்த இடத்துல ஒரு ஓபி போஸ்ட் வச்சிருப்பாங்க. அதாவது அப்சர்வேஷன் போஸ்ட். அங்க பர்மனண்டா 2 ராணுவ வீரர்கள் டியூட்டி 24 மணி நேரம் கொடுத்துட்டே இருப்பாங்க. அங்க இருந்து அவங்களோட கேம்ப்ல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, அங்க எந்தெந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் வருது, அங்க கிட்டத்தட்ட அவங்களோட எத்தனை அவங்க தங்கியிருக்கிறதுக்கு ஹட்ஸ் இருக்குது, ரெண்டாவது அவங்க எவ்வளவு வாகனங்கள் ஒவ்வொரு நாளும் வருது போகுது, எந்த மாதிரி விதமான அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அவங்க நடந்துட்டு இருக்கு எல்லாத்தையுமே அவங்க இங்க இருந்து நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓபி போஸ்ட்ல அவங்களோட வெப்பன்ஸ் வச்சிருப்பாங்க, பெரிய பெரிய பைனாகுலர்ஸ் வச்சிருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸை நல்லபடியா கூட நோட் பண்றதுக்காக அந்த வாக்கி டாக்கிலாம் வச்சிருப்பாங்க. மாதிரி டெய்லி அந்த சைனீஸோட ஆர்மி கேம்ப்ல என்னென்ன மாதிரியான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்குது அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் ஃபுல்லா நோட் பண்ணி அங்க இருந்து டேக் ஹெட் குவார்டருக்கு மெசேஜா அனுப்புவாங்க. டெய்லி மெசேஜ் அனுப்புவாங்க. அங்க இருந்து யூனிட் ஹெட் குவார்டருக்கு போகும். யூனிட் ஹெட் குவார்டர்ல இருந்து டெல்லி வரைக்கும் அந்த மெசேஜ் பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் அந்த கேம்ப்ல அங்க ஃபார்வர்ட் போஸ்ட்ல கேம்ப் செக்யூரிட்டி இருப்பாங்க. அவங்க கேம்ப்ல 2 பேர் டே நைட் 24 ஹவர்ஸ் வந்துட்டு 2 பேர் அங்க செக்யூரிட்டியா எப்பவுமே இருந்துட்டே இருப்பாங்க. இது இல்லாம அங்க வந்துட்டு எஸ்ஆர்பி எல்ஆர்பி அதாவது ஷார்ட் ரேஞ்ச் பெட்ரோலிங், லாங் ரேஞ்ச் பெட்ரோலிங் இந்த மாதிரி டியூட்டிகள் இருக்கும். அது என்னன்னா இப்போ ஒரு இடத்துல ஒரு போஸ்ட் இருக்குன்னா அந்த பார்டர்லயே ஒரு 40 கிலோமீட்டர் இல்ல 30 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு போஸ்ட் இருக்கும். சரிங்களா? அப்ப அந்த இடையில இருக்க அந்த 40-30 கிலோமீட்டர் வந்துட்டு எப்படி செக்யூரிட்டி பண்றது அப்படிங்கிற விஷயம் தான். ஏன்னா எல்லா இடங்கள்லயும் கேம்ப் அமைக்கிறதுக்கு தேவையான சாதகமான இடங்களோ சூழ்நிலைகளோ அமையாது. சோ அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கேம்ப் அமைக்கிறதுக்கு தேவையான சாதகமான இடங்கள் அமையுதோ அங்கதான் கேம்ப் அமைக்க முடியும். சோ ஒரு கேம்ப் அமைக்கிற இடத்துல இருந்து இன்னொரு கேம்புக்கு வந்துட்டு ஒரு 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் கூட இருக்கலாம். சோ அந்த தூரத்தை கவர் பண்றதுக்கு தான் இந்த எஸ்ஆர்பி எல்ஆர்பி அந்த மாதிரி டியூட்டிஸ்
தேவைப்படுது. எஸ்ஆர்பி ஷார்ட் ரேஞ்ச் பெட்ரோலிங் இது வந்துட்டு வாரத்துக்கு ஒரு தடவை போவாங்க. எல்ஆர்பியும் மாசத்துக்கு ஒரு தடவை போவாங்க. லாங் ரேஞ்ச் பெட்ரோலிங் வந்துட்டு. ஷார்ட் ரேஞ்ச் பெட்ரோலிங் எப்படி போவாங்கன்னா, இப்போ ஒரு கேம்ப்ல இருந்து இன்னொரு கேம்புக்கு ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா, அந்த டிஸ்டன்ஸ் வந்துட்டு அதுவும் பார்டர் தான். அதை கவர் பண்ணணும். அந்த இடத்துலயும் வந்துட்டு இவங்க டியூட்டி கொடுக்கணும். ஸோ அதுக்காக இவங்க ஒரு 10, 12 பேர் கொண்ட ட்ரூப்ஸ் வாரத்துக்கு ஒரு தடவை கிளம்பி அந்த ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இன்னொரு கேம்ப்னா இவங்க ஒரு 10 கிலோமீட்டர் போயிட்டு வருவாங்க. அந்த கேம்ப்ல இருந்து 10 கிலோமீட்டர் இங்கிட்டு வந்துட்டு போவாங்க. ஸோ இதன் மூலியமா அந்த கேப்பை இவங்க டியூட்டி மூலியமா கவர் பண்ணுவாங்க. இந்த டியூட்டி மூலியமா. ஸோ இவங்க எப்படி போவாங்கன்னா, அந்த ட்ரூப்ஸை கூட்டிட்டு போகும்போது அவங்க உன்னிப்பா அந்த பாதைகள்லாம் கவனிச்சுட்டே போவாங்க. அந்த பாதைகள்ல ஏதாவது விலங்குகள் நடமாட்டம் இருக்குதா, இல்ல ஏதாவது அந்த எனிமிஸோட கால் தடங்கள்லாம் இருக்குதா, இல்ல அவங்க வந்துட்டு யூஸ் பண்ணி தூக்கி போட்ட பொருட்கள் ஏதாவது கீழே கிடக்குதா, ஆள் நடமாட்டம் நடந்திருக்கா அப்படின்றத கவனிச்சுக்கிட்டே போவாங்க. இப்போ அவங்க வழிக்கு வரும்போது சும்மா வர மாட்டாங்க. ஏதாவது சாப்பிட்றதுக்கு எடுத்துட்டு வந்திருப்பாங்க. சாக்லேட்ஸோ இல்ல ஒரு ஃப்ரூட் ஜூஸோ குடிச்சிட்டு அவங்க தூக்கி போட்டு போயிருப்பாங்க. இல்ல சாக்லேட்ஸை சாப்பிட்டு அவங்க அந்த சாக்லேட் ரேப்பை வந்துட்டு கீழே தூக்கி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கிடைச்சிச்சுன்னா மனித நடமாட்டங்கள் நடந்திருக்குது, அவங்க அந்த பார்டரை தாண்டி நம்ம இந்தியாவுக்குள்ள கால் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் உறுதிப்படுத்தப்படும். அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்திருந்தாலும் இல்ல எதுவுமே நடக்கலைனாலும் அந்த எஸ்ஆர்பி ரிப்போர்ட் வந்துட்டு சேம் முதல் சொன்ன மாதிரியே மெசேஜ் மூலியமா டேக் ஹெட் குவார்டர், அங்கிருந்து யூனிட் ஹெட் குவார்டர், அங்க இருந்து டெல்லி வரைக்கும் ஃபோர்ஸ் ஹெட் குவார்டர் வரைக்கும் போகும். ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் அந்த ஆக்டிவிட்டிஸை பொறுத்து அங்க இருந்து நமக்கு வந்துட்டு ஆர்டர் கிடைக்கும். எப்படின்னா, இப்போ எந்த விஷயமும் நடக்கல நார்மல்னா சரி நீங்க எப்பயும் போல டியூட்டியை கண்டினியூ பண்ணுங்க, எப்பயும் போல இருங்கன்னு ஆர்டர் கிடைக்கும். சப்போஸ் அங்க ஆள் நடமாட்டம் இருந்திருக்கு, நம்மளோட சைனீஸ் அவங்களோட ஆர்மி எனிமிஸ் வந்துட்டு உள்ள வந்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா நமக்கு ஒருவேளை ஆர்டர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நீங்களும் உங்களோட ஒரு 10, 15 பேர் கொண்ட ட்ரூப்ஸ் கொண்டு எங்க ஆள் நடமாட்டம் அதிகமா நடந்துச்சோ அங்க போயிட்டு ஒரு வாரமோ 10 நாள் தங்கி அங்க வாட்ச் பண்ணிட்டு வாங்க. அதுக்கு தேவையான டென்ட், அதுக்கு தேவையான ரேஷன்லாம் எடுத்துட்டு போய் அங்க தங்குறதுக்கும் ரெடியா இருக்கணும். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் ஆர்டர் கிடைக்கும். அந்த ஆர்மி வீரர்களுக்கு அவங்க மென்டலி பிசிக்கலி எல்லாத்துக்குமே எப்பயுமே 24 ஹவர்ஸ் ரெடியா தான் இருக்கும். ராணுவ வீரர்கள் இங்க போட்டிருக்க ட்ரெஸ் எப்படி இருக்கும்னா, ஒரு லேயர் வைஸ் அவங்க ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அதாவது உள்ள பனியன், அதுக்கு மேல இன்னர், அதுக்கு மேல ஷர்ட், இதெல்லாம் வந்துட்டு உடம்ப நல்லா சூடாக்கக்கூடிய அந்த ஒரு மெட்டீரியல் குளோத்திங்ல செஞ்சதா இருக்கும். அந்த ஷர்ட்டுக்கு மேல வந்துட்டு ஒரு ஜெர்சி, ஜெர்சிக்கு மேல வந்துட்டு ஒரு கோட்டுக்கு ஜெர்கின் மாதிரி, அதுக்கு மேல வந்துட்டு ஒரு விண்ட்ஷீட்டர், காத்து வந்துட்டு உள்ள ஊடுருவி போகாத அளவுக்கு அந்த மாதிரி ஒரு விண்ட்ஷீட்டர், இப்படி ஒரு தடிமண்ணா ஒரு லேயர் வைஸா போட்டிருப்பாங்க. ஏன்னா அங்க அடிக்கிற காத்து வந்துட்டு உடம்புல புகுந்து எலும்பு வரைக்கும் போய் கூட அது பாதிப்பு உண்டாக்குற மாதிரியான ஒரு காத்தா இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து அவங்க உடம்ப அவங்க பாதுகாக்கிறதுக்காக அப்படி ஒரு ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. இன்னும் அவங்க வந்துட்டு வெளியில பகல்ல வந்தாங்கன்னா எப்பவுமே கண்ணாடி அணிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஒரு டார்க்கான கண்ணாடி. எதுக்குன்னா அவங்க வந்துட்டு அந்த சூரிய வெளிச்சம் அந்த பர்ஃப்ல படும்போது எங்க பார்த்தாலும் பனிக்கட்டியா தான் இருக்கும், ஐஸா தான் இருக்கும், ஒயிட் கலர்ல. அது வந்துட்டு சூரிய வெளிச்சம் அந்த ஒயிட் கலர்ல பட்டு அதை திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகும்போது நம்ம வெறும் கண்ணால பார்த்தோம்னா நமக்கு ஐஸ் பிளைண்ட் ஏற்படுற வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நிறைய பேருக்கு ஏற்பட்டுருது. ஸோ இந்த விஷயத்த தவிர்க்கிறதுக்காக அவங்க எப்பயுமே டார்க்கான கண்ணாடி அணிஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. டியூட்டி பார்த்துட்டு அவங்க தங்கியிருக்க இடத்துக்கு திரும்ப வரும்போது அவங்க கை கால் ரத்த ஓட்டமே உறைஞ்சிருக்கும், ரத்தமே உறைஞ்சிரும், அந்த அளவுக்கு குளிரா இருக்கும். ஸோ வந்த உடனே அவங்க தீயில நேரா போய் கையை காமிச்சிட மாட்டாங்க. அப்படி காமிச்சுதான் நிறைய பேருக்கு அறியாமையில காமிச்சு அந்த ரத்தம் உறைஞ்ச ரத்தம் அப்படியே வெந்துரும். அது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஸோ உடனே கையை காலவோ எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அந்த விஷயத்துல இருந்து தங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு வந்த உடனே அவங்க சுடுதண்ணி வச்சு அதுக்குள்ள கையையும் காலையும் விடுவாங்க. அப்படி விடும்போது அந்த உறைஞ்ச ரத்தம் திரும்ப உருகி அது ரத்த ஓட்டம் சீரானதுக்கு அப்புறம் தான் அவங்க ஒரு தீயில வந்துட்டு குளிர் காயறதுக்கே போய் உட்காருவாங்க. ஒரு சில நாட்கள்ல அங்க பனிப்பொழிவு அதிகமா இருக்க நாட்கள்ல நைட்டு பகலும் பனி கொட்டிக்கிட்டே இருக்கும். எப்படி இங்க பிளைன்ல நம்ம இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் மழை வருது, நைட்டும் பகலும் விடாம கூட ஒரு சில டயங்கள் மழை வருதுல்ல, அது மாதிரி அங்கேயும் நைட்டும் பகலும் ஒரு சில நேரம் விடாம பனிப்பொழிவு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி டயத்துல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தூங்காம நைட்லாம் வந்துட்டு அவங்க தங்கியிருக்க ஒவ்வொரு ஃபைபரட்லயும் ஒரு 4 பேர் 5 பேர் தங்கியிருப்பாங்க. அப்படி தங்கி இருக்கவங்க தூங்காம ஒரு 2 பேர் அட் அ டயத்துல முழிச்சிட்டு அந்த பனிப்பொழிவு விழுக 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 அவங்க முன்னாடி இருக்க வாசல்ல எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரியா, 2 பேர் எடுத்து விட்டுருப்பாங்க, 2 பேர் தூங்குவாங்க. திரும்ப அது கொஞ்ச நேரம் ஒரு 3 மணி நேரம் அவங்க செஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை எழுப்பிவிட்டு அவங்க அட் அ டயத்துல ஒரு 2 பேரும் முழிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா சப்போஸ் எல்லாருமே படுத்து தூங்கிட்டாங்க, நைட்டு ஃபுல்லா பனிப்பொழிவுன்னா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு பார்த்தா அவங்க வெளியவே வர முடியாத அளவுக்கு அவங்க வாசல் ஃபுல்லா விழுந்து அந்த அட்டவே பனிப்பொழிவு பொழிஞ்சு அது மூடி அந்த அட்டை உள்ள புதைஞ்சிருக்கும். அந்த அளவுக்கு பனிப்பொழிவு
பொழிஞ்சு அது வந்துட்டு மூடிரும். ஸோ அந்த விஷயத்த தடுக்கிறதுக்காக நைட் ஃபுல்லா 2 பேர் நான் அட் அ டைம் முழிச்சிருந்து அத எடுத்து விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அடுத்த நாள் காலையில வெளியவே வர முடியும். அதுக்கப்புறம் அவங்க அடுத்த நாள் வெளிய வந்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லா பனி விழுந்து, அந்த ரேஷன் ஸ்டோரு, மெஸ்ஸு, மத்தபடி வெப்பன் வச்சிருக்க இடமான கோர்ட், இன்னும் சில இடங்கள்லாம் வந்துட்டு பூரா பனி பொழிஞ்சு, அந்த இடத்த பூரா ஐஸ் மூடி இருக்கும். அந்த இடத்த பூரா அவங்க வந்துட்டு கிளியர் பண்ணுவாங்க. அவங்க போறதுக்கு தேவையான வழிய ஏற்படுத்துவாங்க. இந்த வேலையில பகல் ஃபுல்லா அவங்க வந்துட்டு செஞ்சுட்டு இருப்பாங்க. அண்ட் அவங்க ஆர்மி வீரர்கள் அந்த பார்டர்ல இருக்கவங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்கும்னா, அங்க கம்யூனிகேஷனுக்காக சேட்டலைட் ஃபோன் இருக்கும். அந்த சேட்டலைட் ஃபோன் மூலியமா தான் அவங்க ஃபோன் பண்ணிப்பாங்க. அதுவும் ஒரு சில இடத்துல ஒரு காலுக்கு அதாவது 1 நிமிஷத்துக்கு ரூ. 1 இருக்கும். ஒரு சில இடங்கள்ல 1 நிமிஷத்துக்கு ரூ. 7லேருந்து ரூ. 15 இருக்கும். இன்னும் ஒரு சில இடங்கள்ல 1 நிமிஷத்துக்கே ரூ. 80 வரைக்கும்லாம் இருக்கும். இந்த மாதிரி தான் அவங்க இதுல வந்துட்டு கம்யூனிகேஷன் பண்ணிப்பாங்க. அவங்க வீடுகளுக்கு கொஞ்ச நேரம் பேசிப்பாங்க. அதுவும் பனிப்பொழிவு அதிகமா இருந்துச்சு, கிளைமேட் வந்துட்டு சரியில்லாம இருந்துச்சுன்னா, அந்த ஃபோனு வேலை செய்யாது. 3 நாள், 4 நாள், 1 வாரம் வரைக்கும் கூட கிளைமேட் எப்ப கிளியர் ஆகுதோ, அப்போ வந்துட்டு அப்பதான் பேச முடியும். அதுவரைக்கும் அவங்க யாருமே வீடுகளுக்கு பேசாம தான் இருப்பாங்க. இப்போ இவ்ளோ கஷ்டங்கள சகிச்சு தான் ஒரு ராணுவ வீரன் வந்து இப்ப பார்டர்ல டியூட்டி குடுக்குறான். இன்னும் அநேக ராணுவ வீரர்கள் வந்துட்டு, அங்க இருக்க சீதோஷண நிலைகள் வந்துட்டு அவங்க உடம்புக்கு ஒத்துக்கிறாம, அங்கேயே இறந்தும் போயிருக்கிறாங்க. இவ்ளோ கஷ்டங்கள தாண்டி அவங்க டியூட்டி குடுத்தாலும், தான் தாய் நாட்டுக்காக நம்ம இறக்குறோம். தாய் நாட்டுக்காக நம்ம இந்த இடத்துல நிக்கிறோம் அப்படின்ற ஒரு கர்வம் அவங்களுக்கு இருக்குது. இவங்க வந்துட்டு ஆனா லீவுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கூட ஒரு சில பேர் அந்த ராணுவ வீரன மதிக்கிறது கிடையாது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வந்துட்டு அந்த ராணுவ வீரனோட குடும்பத்துக்குரிய அவங்க சண்டை போடுறவங்கலாம் நெறைய இருக்கிறாங்க. ஸோ மக்களே நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டயும் நான் கேட்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ராணுவ வீரர்களுக்கு எந்த ஒரு உதவி செய்யலைனாலும், அட்லீஸ்ட் ஒரு சின்ன ரெஸ்பெக்ட்டாவது அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடுங்க. மே மேலும் இந்த வீடியோ அநேக பேருக்கு ஷேர் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கவங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.